தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் மட்டும்தான் வேறு சட்டமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியும். அந்த பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். க்ரோமில் போயிட்டு சர்ச்சில் எலக்டோரல் ரோல் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா electoral.search.eci.gov.in கொடுத்தோம்னாலும் நமக்கு போகும். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கம்பெனிலையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதை கூட டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்குள்ளே போகணுன்னு நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்மளோட எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி போய்க்கலாம். அடுத்து நம்மளோட டீட்டெயிலெலாம் கொடுத்து சர்ச் பண்ணி போகலாம். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி போகலாம். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறதும் நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டீட்டெயிலாக கொடுத்து சர்ச் பண்ணால் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நமக்கு ஓட்டர் ஐடி நம்பரே போட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளோட மொபைல் நம்பர் போட்டும் இது பண்ணிக்கலாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மொபைல் நம்பரை எழுதி தான் கொடுத்தேன், அவங்க ஆட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எபிக் நம்பரை போட்டு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்க. எபிக் நம்பர்னால் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அடுத்து எபிக் நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்டு, அப்புறமேட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு என்ன ஸ்டேட்டு, அப்புறம் நம்மளோட லாங்குவேஜ் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம கேப்சா டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆட் ஆகிருந்துச்சுன்னா ஓடிபி வரும், அப்படி ஆட் ஆகலைன்னா ஓடிபி வராது. அப்புறம் ஓடிபி வந்தோடனே உங்களுக்கு ஓடிபி போட்டு சர்ச் கொடுத்தோம்னா நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீட்டெயிலில் போயிட்டு நம்ம என்ன ஸ்டேட்டு, நம்ம நேமு, ஓட்டர் ஐடியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுக்கணும். அப்புறமேட்டு நம்ம என்ன ரிலேட்டிவ் பேர் எழுதிக்கலாம். அந்த ஃபார்மில் வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து ரிலேட்டிவ் பேர் எழுதி கொடுத்துருக்கோம்ல, அந்த பேர் நம்ம அதில் எழுதி அப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஏஜ் கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டராக கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, நம்மளோட அசம்பிளி சட்டமன்ற தொகுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா நம்மளோட பேர் இருந்தால் வந்துடும். 3 மெத்தட்லேயும் உங்களோட பேர் வரலைன்னா 4வதாக தேர்தல் ஆணையத்தில் 1950 நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி நம்மளோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிக்கலாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதோட ஃபார்மேட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1950க்கு இசிஐ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் வந்து எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இந்த 4 மெத்தட்லேயும் எஸ்ஐஆரில் உங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம்.